ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு முறை இந்த புதிய நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு பங்கிலே ஒரு வயதான தாய், மிகுந்த பக்தியுள்ள ஒரு தாய். ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே அன்றாடம் பங்கெடுப்பதில் ஆர்வம் உள்ளவர் அவர். ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு முன்பாக மிக பக்தியோடு சிலுவை பாதை நடத்துவது அவருடைய வழக்கம். அந்த முதல் 5 தலங்களை அவர் செய்கிற பொழுது மிகுந்த பக்தியோடு செய்வார். முழந்தால் படியிடுவார், நன்றாக ஜெபிப்பார். 6ஆம் தலத்திற்கு வருகிற பொழுது அவரால் ஜெபிக்க இயலாது. அந்த சிலுவை பாதை காட்சியை அங்கு பார்த்துவிட்டு ஒரு கோப உணர்வோடு அங்கிருந்து வெளியே சென்று அடுத்த தலத்திற்கு கடந்து போயிடுவார். அங்கே முழந்தால் படியிடுவது கிடையாது, அங்கே ஜெபிப்பது கிடையாது. மீண்டும் அடுத்த 7 முதல் 14 தலங்களை மிக வழக்கமாக மிகவும் பக்தியோடு செய்வார். இந்த காட்சிகளை மீண்டும் மீண்டும் கண்ட பங்கு தந்தை அந்த வயதான தாயை கூப்பிட்டு கேட்டாரு, ஏமா 5 தலங்கள் நல்லதானே செய்றீங்க, 6வது தலத்துக்கு வந்தால் மட்டும் உங்களுடைய முகபாவம் மாறுகிறது, ஒரு கோப வெறியோடு அந்த படத்தை உத்து பார்க்குறீங்க, அங்கிருந்து கடந்து போகிறீங்களே என்று சொன்ன பொழுது அந்த தாயை சொன்னா, ஃபாதர், அந்த 6ஆம் தலத்தில் இருக்கிறது யார் தெரியுமா? ஆண்டவர் இயேசுமா. அது இல்லைம்மா ஃபாதர், ஒரு பொம்பளை அங்கே இருக்கிறா பாருங்க, அது வெரோனிக்காமா, அவ பேரை மட்டும் சொல்லாதீங்க ஃபாதர். ஏம்மா? அது என்னுடைய மருமக பேரு. அன்புக்குரியவர்களே, சில நேரம் நம்முடைய பக்தியும் இப்படித்தானே இருக்கிறது. ஆண்டவருக்கு அருகிலே மிக பக்தியோடு இருக்கிற நாம் நம்முடைய உறவுகளை கூட நேசிக்க முடியாதவர்களாக மாறிவிடுகின்றோம். எனவேதான் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலே 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், கண்ணால் காண முடிகின்ற உன் சகோதரனை அன்பு செய்யாத ஒருவரால் கண்ணால் காண முடியாத கடவுளை எப்படி அன்பு செய்துவிட முடியும்? நம்முடைய ஜெப வாழ்வும் நம்முடைய அன்றாட வாழ்வும் இணைந்து செல்ல வேண்டும். அதைத்தான் நற்செய்தி மிக அழகாக நமக்கு காட்சிப்படுத்துகிறது. மத்தேயு எழுதிய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 21 முதல் 29 வரை உள்ள வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைக்கிறவர்கள் எல்லாம் விண்ணகத்துக்கு சென்று விட முடியாது, கடவுளின் திருவுளப்படி நடக்கிறவர்களே ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக மாறுகிறார்கள் என்று. ஜெபத்திலே வார்த்தைகளை அடுக்கி செல்வதனால, நீண்ட நேரம் ஜெபிப்பதனால, பல மணி நேரங்கள் உபவாசம் இருந்து ஜெபிப்பதனால் மட்டுமே நான் நல்லதொரு பக்தியுள்ள மனிதனாகவோ அல்லது இறைவனுக்கு விருப்பம் உள்ள மனிதனாகவோ மாறிவிட முடியாது. அப்படிப்பட்ட செயல்களால் நம்மை காண்கின்ற மனிதர்களை வேண்டுமென்றால் சந்தோஷப்படுத்தலாம். ஆனால் எல்லாம் அறிகின்ற இறைவனுக்கு முன்பாக நம்முடைய பக்தியும் வாழ்வும் ஒன்றாக இல்லை என்று சொன்னால் அது இறைவன் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளுகின்றோம். எனவே ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்வதில் அல்ல, மாறாக இறைவனுடைய திருவுளப்படி நடப்பதில் தான், அப்படி நடப்பவர்களைத்தான் ஆண்டவர் தன்னுடைய இதயத்துக்கு நெருக்கமாக வைக்கின்றார். ஆண்டவருடைய திருவுளம் ஒன்று மட்டும்தான், நான் உன்னை அன்பு செய்வது போல நீயும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்ற அந்த வாழ்க்கை முறைதான் கடவுளுடைய விண்ணகத்தின் திருவுளம். அவ்வாறெனில் ஆண்டவருடைய பலியிலே பங்கெடுக்க வருகின்ற நாம, ஆண்டவரோடு இணைந்திருக்க ஜெபத்திலே ஜெபிக்க வருகின்ற நாம, இறை வார்த்தை எடுத்து வாசிக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே, என் உள்ளம் பிறருக்காக திறக்கப்படுகிறதா? ஆண்டவருக்கு முன்பாக இதயத்தை திறந்து என் உள்ளத்தின் எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் ஜெபமாக கொட்டுவது நல்லதுதான். ஆனால் அங்கே ஜெபித்து விட்டு வீட்டுக்கு செல்லுகிற பொழுது அங்கே குறையோடும் பலவீனமோடும் இருக்கிற மனிதர்களுக்கு என் இதயம் திறக்கப்படாவிட்டால் என் ஜெபம் வீண்தானே. என்னோடு வழக்காடி விட்டு அல்லது சண்டை போட்டு விட்டு
இன்று அங்கு வெறுப்போடு இருக்கின்ற உன் கணவனையோ உன் மனைவியையோ உன் சகோதர உறவுகளையோ உங்களால் மன்னிக்க முடியாவிட்டால் நான் திருப்பலியில் வந்து கரம் நீட்டியோ நாவிலோ நான் பெற்றுக்கொள்ளுகிற இயேசு கிறிஸ்துவினால் என்ன பயன் எனக்கு? காரணம், ஆண்டவர் என்னில் வருவது அவரை போல நம்மை மாற்றுவதற்காகத்தானே. எனவே தான் நற்செய்தி வழி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அதன் மீது வீட்டை கட்டுகிறவன் அறிவாளி என்று சொல்லுகின்றார். அங்கே சோதனை வரும், காற்று வரும், மழை வரும், எல்லாம் வரும். ஆனாலும் உன் வாழ்க்கை வீழ்ந்து போகாது. இன்று பல நேரங்களில் நம்முடைய வாழ்விலே விழுந்து கிடக்கின்றோம். காரணம், இறைவனுடைய அருளை தேடி வருகின்ற நாம அந்த அருளை பெற்றுக்கொண்டு பிறருக்கு அருள் கொடுக்கிறவர்களாக நம்மால் மாற முடியாத ஒரு வாழ்க்கை நிலைத்தான். ஜெபத்திலே இறைவனுடைய ஆசிரை தேடுகின்ற நாம் பிறருக்கு இறைவனுடைய ஆசீர்வாதமாக நீங்களும் நானும் மாறுகின்றோமா? அன்பு தந்தையே இறைவா, நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற அழைப்பு என்பது வெறுமனே வார்த்தைகள் அடிப்பி ஜெபிப்பதில் அல்ல. நாங்கள் உம்மோடு இணைந்திருப்பது போல ஒருவரோடு ஒருவர் நாங்களும் இணைந்து வாழவே அழைத்திருக்கிறீரப்பா. அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக எங்களோடு வாழ்வதற்கு நீ தந்திருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளையும் அன்பு செய்வதிலும், மன்னிப்பதிலும், புரிந்து கொள்வதிலும், ஏற்றுக்கொள்வதிலும் ஆர்வம் காட்டிக்கொண்டு உம்மை போல நாங்களும் மாறி இறை வார்த்தையின் மீது கட்டப்பட்ட மனிதர்களாக வாழ எங்களை நீர் ஆசீர்வதியும். அன்னை மரியாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா.